முனைவர் சா அசோக்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் புதுச்சேரி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளர். நெல்லித்தோப்பு தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். மக்களுக்கு சேவை செய்ய, எல்லா பணிகளையும் சிறப்பாக செயல்பட, மக்கள் தேவைக்கேற்ப எல்லா காரியங்களையும் செய்ய, மக்களுக்காக உழைக்க, மக்களுக்காகவே நான் என்ற ஒரு எண்ணத்தில் சேவை செய்வதற்காக கப்பல் சின்னத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறேன். அதாவது மக்கள் இதை ஒரு படித்தவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரிட்டையர்டு ஹெச்எம். நான் அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிற, பாண்டிச்சேரி நீதிமன்றத்திலையும் கோர்ட்லேயும் இருக்கிற, நிறைய மக்களுக்கு, கஷ்டப்படுகிற மக்களுக்கு எல்லா விதமான காரியங்களையும் நான் செய்து கொடுத்து வருகிறேன். இப்போ மக்கள் அந்த தலைவர்களை தேடி போகணும், எம்எல்ஏவை தேடி போகணும். நான் அப்படி இல்லைங்க. நான் மக்களை தேடி போவேன். மக்களுக்காக சிறப்பான ஒரு பணியினை செய்வேன். மக்களுக்காகவே உழைப்பேன். எனக்கு அர்ப்பணிப்போடு மக்களுக்கு, நெல்லித்தோப்பு மக்களுக்கு சிறப்பாக பணி செய்யணும். இது வரைக்கும் யாரும் செய்யாத பணியினை செய்யணும். இப்போ நான் கூட நெல்லித்தோப்பு தொகுதியில் எல்லா மக்களையும் சந்திக்கும் பொழுது யாரும் இதில் இங்கே நின்னவங்க ப்ராப்பராக எதுவும் செய்யல. நாங்கள் இருக்கிற 5 ஆண்டுகள் ஒருவேளை மக்கள் நினைத்து நம்ம நமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால், நெல்லித்தோப்பு தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக, கல்வி அறிவில நான் வளர்ந்திருக்கிறதுனால, நான் PhD ML DD முடித்திருக்கிறதுனால மக்களை கல்வி பாதையிலையும் வளர்ப்பேன். அது மட்டுமல்ல, மக்களுடைய குறைகளை கண்டிப்பாக தீர்ப்பேன். ஒவ்வொரு நிலைமையிலும் மக்களுக்காகவே உழைப்பேன். இப்போ நீ நிறைய மக்களுடைய குறைகள் எல்லாம் நாங்கள் போய் கேட்கும்போது, இது மாதிரி நாங்கள் போய் அவளை தேடி போக வேண்டியதா இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு. நாங்கள் அப்படி இல்லைங்க. மக்களுக்காகவே உழைப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிற இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக, மற்ற எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற தொகுதியாக மாற்றுவேன் என்ற உறுதியளித்து மக்களுக்கு கொடுத்து வருகிறேன். கண்டிப்பாக மக்கள் இந்த முறை ஒரு படித்த, ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை, ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை, மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு படித்தவர்களுக்கு கண்டிப்பாக நெல்லித்தோப்புல ஒரு வாக்கு அளிப்பார்கள் என்று கண்டிப்பாக உறுதி அளித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமானால் நமக்கு வாக்களித்தார் என்று சொன்னா, நெல்லித்தோப்பு தொகுதியை எல்லா நிலைகளிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் ஒரு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை வளர்ப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஒரு படித்த, ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை நீங்க தேர்ந்தெடுங்க, படித்தவர்களை தேர்ந்தெடுக்க. அப்பதான் மக்களுக்காக சேவை செய்வாங்க, மக்களுக்காக நாங்கெல்லாம் பணிபுரிவோம். அதாவது இப்ப நிறைய பேருடைய குறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வர்றாங்க, எம்எல்ஏ வராங்க, எம்எல்ஏ தேடி போறோம், ஆனா மதிக்கிறது கிடையாது. நாங்க மக்கள் என்ன தேடி வர வேண்டியதில்லை. நான் மக்களை தேடி போய் மக்களுக்காக நான் உழைப்பேன் என்பதை மக்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். நெல்லித்தோப்பு தொகுதி ஒரு சிறந்த தொகுதியாக பாண்டிச்சேரியில, புதுச்சேரி மாநிலத்துல நெல்லித்தோப்பு தொகுதியானது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான மாநிலமாக, தொகுதியாக, அது மட்டுமல்ல மக்களுடைய குறைகளை தீர்க்கும் தொகுதியாக, மக்களுடைய அடிப்படை வசதிகளை தீர்க்கும் ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்பதை மக்களுக்கு உறுதி அளித்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த நெல்லித்தோப்பு தொகுதியை மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு சிறந்த தொகுதியாக, கல்வி அறிவில மட்டுமல்ல, வேலை வாய்ப்பில் அனைத்திலும் நம்ம நெல்லித்தோப்பு மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பல காரியங்களை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மக்களுக்காக எல்லா காரியங்களிலும், அதாவது மக்களுடைய அனைத்து தேவைகளும், இன்னைக்கு அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, அது இல்லாம இன்னைக்கு வேலையெல்லாம் திண்டாட்டம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு முன்னால இருந்தவங்களுக்கு சரியான பண்ணதுக்கு தெரியாது. நம்ம நல்ல ஒரு ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கனால, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கனால, இன்னைக்கு சட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் மக்களுக்காக நான் நேர்ல போயிட்டு அந்த குறைகளை தீர்த்து கொடுக்க நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ எல்லா இருக்கிற வேட்பாளரை காட்டிலும் கல்வி அறிவுல எல்லாவற்றிலும் உயர்நிலையில, அதாவது MA, MD, MPhil, PhD, DD, ML, மாஸ்டர் ஆஃப் லா எல்லாம் முடித்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற வேட்பாளரை காட்டிலும் நல்ல ஒரு ஹைலி குவாலிஃபைடா இருக்கிற இந்த குவாலிஃபைடை வைத்து மக்களுக்காக, மக்களையும் அப்படியாக கல்வி அறிவில உயர்த்த வேண்டும், மக்களையும் ஒரு நல்ல வழியில கொண்டு போறோம். இப்ப எனக்கு முக்கியமா சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வேட்பாளராக நிற்கிற நெல்லித்தோப்பு தொகுதியில எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. மக்களையும் அது மாதிரி கொண்டு போவேன், அவ்வளவுதான். மக்களையும் நல்வழிப்படுத்துவேன்.
கடவுளுக்காக நம்ம வந்து அர்ப்பணிப்போட பணிபுரிறதுனால மக்களுக்காக செய்வேன். இது வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு 34 ஆண்டுகள் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக திண்டிவனம் வால்டர்ஸ்கர் மேல்நிலை பள்ளியில பணிபுரிந்திருக்கிறேன். அதே போல உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறேன். பாண்டிச்சேரியில இன்னைக்கு நிறைய வந்து எல்லா போலீஸ் கேஸ் மக்களுக்காக உதவி செய்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா கண்டிப்பாக நெல்லித்தோப்பு தொகுதியை இந்த புதுச்சேரி மாநிலத்துல மற்ற தொகுதிகளை காட்டிலும் சிறப்பான முறையில மக்களுக்காகவே சேவை செய்வேன் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மக்கள் வந்து ஒருவரை போய் பார்க்கும்போது அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஐயா ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே கிடையாதுன்றாங்க. இந்த கப்பல் சின்னத்துல முனைவர், அதாவது வழக்கறிஞர் முனைவர் அசோக்குமார் ஆகிய எனக்கு வாக்களித்தார் சொன்னா இந்த நெல்லித்தோப்பு தொகுதி சந்தோஷமாக, சமாதானமாக, வளர்ச்சியின் பாதையில எல்லா விதமான குறைகளும் தீர்க்கும் வண்ணமாக ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்ற துணையாக, ஒரு தலைவனாக இருந்து இந்த நெல்லித்தோப்பு தொகையை வளர்ப்பேன் என்று உறுதி அளிக்கிறார் ஐயா. ஆமா, எல்லாத்தையும், அதாவது இப்ப நான் வந்து வழக்கறிஞர், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு, தப்பதான் மாட்டிக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறது கிடையாது. எங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா நாங்க போய் நேரம் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த மக்களுக்காக நான் வந்து, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கண்டிப்பாக அவர்களை குறைகள் தீர்க்க பாடுபடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக இருப்பதனால கல்வியில பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சியின் பாதையில கொண்டு போவேன். வேலை வாய்ப்பு திட்டம் எப்படி பண்ணணும்ன்றத எங்களுக்கு தான் தெரியும். அதாவது எங்களை போல படித்த எல்லா விதமான இதுலயும் வந்து நமக்கு வந்து திறமை இருக்கிறதுனால பல விதமான வந்து தொழில்களை வந்து இப்ப வந்து நம்ம வந்து கல்வித்துறையில அதிகமான வந்து நமக்கு நம்ம ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பாக மக்களுக்காக, கல்வி உள்ள மக்களாக, அதாவது நிறைய படித்த மக்களாக நிறைய பிள்ளைகளுக்கு செய்யலாம். இந்த பிள்ளைகளுக்குரிய காரியங்களை பண்ணலாம், வேலை வாய்ப்பு திட்டத்தை பண்ணலாம். இப்ப வந்து ஒரு துறையில் மட்டுமல்ல, கல்வித்துறையில் மட்டுமல்ல, சட்டத்துறையிலும் சமூக வளர்ச்சி துறையிலும் எல்லாவற்றிலும் நம்ம வந்து ஒரு ரிட்டையர், அதாவது ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருப்பதனால, உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறதுனால கல்வித்துறையில் மட்டுமல்ல சட்டத்துறையிலும் மக்கள் வந்து துன்பப்படுகிற போது, கஷ்டப்படும் போது ஓடி போய் நானே வந்து அந்த காரியத்தை செய்வேன். அவங்க நம்மளை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து எல்லாருடைய குறைகள் என்னன்னா, ஐயா எங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளை செய்து, சட்டத்துறை பல உதவிகளை செய்து வருகிறேன். மக்களுக்காகவே சேவை செய்வேன், அர்ப்பணிப்போடு இருப்பேன். எந்த நேரத்துல வரலாம், சட்டத்துறையிலே வரலாம், கல்வித்துறையிலே வரலாம், வேலை வாய்ப்பு வந்து எல்லாம் பண்றது எல்லா காரியத்தை வந்து மிக சிறப்பாக செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லித்தோப்பு மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைந்த ஒரு பெரிய தொகுதியாக, இந்த தொகுதியை பார்த்தாவே நல்ல படித்த மக்களை உருவாக்க, கல்வி அறிவு உள்ள நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்க, அது ஏழை எளிய மக்களுக்கு பல விதமான உதவிகளை செய்ய, உண்ணும் உறைவிட பள்ளிகளை ஆரம்பிக்க, பல காரியங்களை இந்த மக்களுக்காக கண்டிப்பா செய்வேன். அதனால படித்த ஒரு எனக்கு வாக்களித்தார் என்று சொன்னா நெல்லித்தோப்பு தொகுதியை ஒரு முன்மாதிரியான தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மற்ற தொகுதிகளை காட்டிலும் எல்லா நிலைகளிலும், கல்வித்துறையில் மட்டுமல்ல, சட்டம் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் மக்களுக்காக சேவை செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் உழைக்க இருக்கிற, மக்களுக்காகவே சேவை செய்ய இருக்கிற, மக்களுக்காகவே அர்ப்பணிக்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவர்களோடு இன்னைக்கு கூட நான் போயிட்டு காலையில எல்லா இடத்துல வந்து வாக்கு சேகரிக்கும் பொழுது அந்த மக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை, அம்மா நீங்க தேடி வர வேண்டாம், நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா நான் உங்களை தேடி வருவேன், மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. ஒவ்வொரு வீடும் வேட்பாளராகிய நான் வந்து ஒருத்தரையும் பார்த்து வணக்கம் பண்ணி அம்மா செய்யுங்க, நான் உங்களை தேடி வருவேன், மற்றவங்க யாரும் தேடி வரமாட்டாங்க. எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கிட்டு 5 வருஷத்துல அப்படியே போயிடுவாங்க. நாங்க அப்படி இல்லை, 5 ஆண்டு காலம் உங்களோட இருப்பேன், நீங்க வர வேணாம், நான் உங்க இல்லத்துக்கு தேடி வருவேன், உங்களுக்காக நான் சேவை செய்ய காத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் எல்லா காரியங்களிலும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நான் காத்திருக்கிறேன். அதனால எனக்கு வந்து வாக்கு போடுங்க. கப்பல் சின்னத்துல சீரியல் நம்பர் 7 இதுல வந்து நீங்க முனைவர் அசோக்குமார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், பாண்டிச்சேரி வழக்கறிஞர் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வந்து கண்டிப்பாக செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து ஒரு படித்தவர்களுக்கு போடுங்க, சும்மா எல்லாருக்கும் போட்டுட்டு அவனுக்கு ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 5 வருஷம் வந்து எங்க யாருன்னு பார்க்க முடியல. கூட நிறைய தொகுதியில் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஓட்டு போடுறோம் 5 வருஷம் ஒண்ணுமே கிடையாது சார், போனா கூட பாக்குறது இல்ல, கால் மேல கால் போட்டுன்னு பேசுறாங்க. நாங்க அப்படி இல்லம்மா,
ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். நான் பல மாணவர்களுக்கு கல்வி கண்ணை திறந்திருக்கிறேன். நாங்க நீங்க வரும்போது நீங்க வர வேணாமா, நாங்களே உங்களுக்கு எல்லா விதமான சேவையும் செய்வோம், அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறேன். இந்த நாளில கண்டிப்பாக நெல்லித்தோப்பு மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல என்னை வெற்றி பெறுவார் என்பதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.